மக்களே, நானே ரொம்ப நேரமாக இந்த மீனை வாட்ச் பண்ணேன். இந்த மீன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 2 மீன் ஜோடியாக இருக்குது. அதை பாருங்கள், 2 மீன், இங்கே ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இந்த மரத்தக்கடி போயிடுச்சு. இந்த மீன் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த ஒவ்வொரு குச்சியாக போய் எடுத்துகிட்டு வந்து அந்த மீனுக்கு ஒரு கூடு கட்டிகிட்ருக்கு. அந்த பெரிய மீன் வந்து குட்டி போட போகுது, சாரி குஞ்சு பொறிக்க போகுது. அதனால் ஒவ்வொரு குச்சியாக போய் சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டைக்கடி அந்த குச்சியெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள், அப்படி சேர்த்திட்டு இருக்குது. எனக்கு இப்போ தான் அது புரிஞ்சுது என்ன பண்ணுறதுன்னு. பாருங்க, இந்த கட்டைக்கடி தான் இருக்குது மீன். பாருங்க, இந்தல போகுது பாருங்கதா. அதுக்கு ரொம்ப அறிவுடோ. இங்கே பாருங்கள், அந்தல ஒரு மீன் இருக்குதா, சரி இந்தால ஒரு மீன் நிற்குது. அப்படியே சின்ன சின்னதாக அந்த குச்சியெல்லாம் தண்ணிக்குள்ளே மிதக்கிற குச்சி கோலை எல்லாமே கொண்டு வந்து ஒரு பக்கமாக வச்சிட்ருக்குது. அது இன்னி குஞ்சு பொரிக்கும் பாருங்கள். அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்குது, மூச்சு எடுக்குது. அது மீன் மறைஞ்சு நிற்கிறதுக்கு வேண்டி அந்த கூடை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஜிலேபி நிறைய மேய்ஞ்சிட்ருக்குது. இந்த குப்பை கடி தான் நிற்கிது. அது அறிவு, நல்ல அறிவு அந்த மீனுக்கு. காற்று அடித்தாலும் அந்த குப்பை கிளையாத அளவுக்கு ஒரு ஓரமாக கொண்டு வந்து வச்சிட்ருக்குது. அதனால் எல்லாம் காற்று எடுத்துகிட்ருக்கு. இதை பாருங்கள், அவர் மீன் வந்துட்டான் பாருங்கள். வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறான். அது நம்மளை நல்லா நோட் பண்ணிட்டு. 2 மீன் அதுக்கடி தான் இருக்குது. குறைந்தபட்சம் 2, ஒவ்வொரு மீன் 2 கிலோ வரும். அதை வருது பாருங்கள், அதை வராம பாரு அந்த இடத்துல. அங்கே பாருங்கள், அந்த குச்சி அப்படியே நவுத்திட்டு வருது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குச்சி தண்ணிக்கு மேலே மிதங்கி வர குச்சியை ஒவ்வொன்றா நகர்த்திட்டு வந்து அந்த கூண்டுக்கிட்ட வந்து இப்போ சேர வைக்குது பாருங்க. 2 மீன் ஒரே ஃப்ரேமில் அந்த மீன் நவுத்திட்டு போகுது பாருங்க குச்சியை. அறிவு சரியான அறிவு அந்த மீனுக்கு. எல்லா உயிருமே தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அறிவோடு தான் செயல்படுத்துங்க. அப்படின்னு நான் 2 நாளில் குஞ்சு பொரிச்சிரும். குஞ்சு பொரிச்சிட்டு அப்படியே ஓரமாக போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. வராமல் மூச்சு எடுக்கிறான். அது வேறு குச்சி, ஒரு குச்சி பிடிச்சா அப்படியே மண்டையிலேயே வச்சு தள்ளிட்டு வருது. தள்ளி கொண்டு வந்து இந்த குச்சி கூட சேர்த்திடும். இந்த குட்டா இருக்கிற குச்சி கூட. இந்த பாருங்கள் எப்படி நவுத்துறான் பாருங்கள் மீன். அந்த குப்பையெல்லாம் அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து அந்த கூட்டுக்கிட்ட வைக்குது. மீன் வீடு கட்டி பார்த்துருக்கீங்களா? இதை பார்த்துங்க. இது நம்ம குளம். அது இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா அது நம்ம சின்ன குட்டை. இது வந்து நம்ம குளம். பாருங்கள், இப்போ அங்கே ஒரு குச்சி ஒன்று, பெருசாக ஒரு குச்சி ஒன்று வந்துட்டுருக்கு. நான் அப்படின்னு கெஸ் பண்ணுறேன் அந்த குச்சி. இங்கே பாருங்கள் மக்களே, மீன் கூடு கட்டுறதுக்காக எப்படி குச்சி எடுத்துகிட்டு போகுதுன்னு. குச்சி அந்த மண்டை மேலேயே நகர்த்திட்டு போய் கூடு கட்டுது.
இப்போ நம்ம குளத்துல 2 மீன் இதே மாதிரி கூடு கட்டிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் அணில் பாருங்கள் எப்படி பண்ணுதுன்னு. வரையா எப்படி கிடைக்கிறாரு பாருங்கள் 2 மீன். ஒவ்வொரு குச்சியாக எடுத்துகிட்டு போய் அப்படியே கூடு கட்டிகிட்ருக்கு. பாருங்க எப்படி குச்சி எடுத்துகிட்டு போகுதுன்னு. இந்த கேப்பில் வராம பாருங்க. அதை பாருங்கள் குச்சி எப்படி நவுத்துறான் பாரு. அப்படியே மண்டை மேலே நவுத்திட்டு போகுது பாருங்க. அப்படியே வரும் ஓரங்கட்டுது பாருங்க. அப்படியே ஓரங்கட்டி நவுத்தி விடுது. சாமி சரியான அருவி மீனுக்கு. இப்போ பாருங்கள் அந்தாலும் போயிட்டுருக்குது. இந்த பெரிய குச்சியை நவுத்துமான்னு பார்ப்போம். பாருங்கள் வாயில் கடிச்சு எடுத்துகிட்டு வருது. ஒரு குச்சியை வாயில் கடிச்சு எடுத்துகிட்டு வருது. பாருங்க 2 மீனுமே 2 கிலோ வரும். 2 கிலோக்கு மேலே வரக்கூடிய மீன். தண்ணிக்குள்ளே எந்த குச்சி மிதங்கி வருதோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு ஒரு கூடு சேர்த்துட்ருக்குது. பார்த்துங்க, இது நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஜோடி. பார்த்துங்க அதனோட கூடு கட்டுறதுக்கு எப்படி மீன் வந்து மண்டை மேலே வச்சு முள் எடுத்துகிட்டு போய் கூடு அமைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளை தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். அவரி மீன் கூடு கட்டுற வீடியோ பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு. கொண்டு வந்து அது கூட சேர்த்திருச்சு. அதனுடைய வீடு இதுதான் அதனோட வீடு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் போய் அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டை கட்டிகிட்டு இருக்கு. மனுஷங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுது. அவரி மீனுக்கு இவ்வளோ அறிவா?